என்ன பண்ணலாம்? இல்லை என்னதான் பண்ணலாம்? படித்து முடிச்சாச்சு, ஃபைனல் இயர் வேறு இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை படித்து முடிச்சாச்சு, என்ன கோர்ஸ் படிக்கிறது? ஏதாச்சும் கோர்ஸ் படித்தா தானே வாழ்க்கையில் முன்னேற முடியும், ஒரு நல்ல வேலைக்கு போக முடியும். அதான் பிரச்சனை. என்ன கோர்ஸ் படிக்கிறது தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு அப்புறமேல என்ன கோர்ஸ் படிக்கலான்னு நீங்கள் முடிவு பண்ணி. ஓகே, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கேகே ஃப்ரம் MEC. என்ன கோர்ஸ் படிக்கலாம் என்று தலைப்பில் நான் இப்பொழுது உரையாற்ற போகிறேன். விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த கோர்ஸ் என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் போய் ஜென்ரலாக ஒரு மைண்டை கேட்டால் கண்டிப்பாக 2 கோர்ஸ் ஆப்ஷன் வச்சுருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டிசைன் ஒன்று வச்சுருக்கிறாங்க, அப்புறம் இந்த MEP அல்லது HVAC இது ரிலேட்டட் டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. ஐயா, மெக்கானிக்கலுக்கு ஒரே டிசைன் சொல்கிறேன். மெக்கானிக்கலுக்கு இது மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட கோர்ஸாக தெரியுது. டிசைனு, குவாலிட்டி, மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடாக இருக்குது, ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக இருக்குது. அது கசகசன்னு சொல்லவே முடியாது, அவ்வளோ கோர்ஸ் இருக்குது. CMM, குவாலிட்டிலே ISO, அது இது எலக்ட்ரிசிட்டி, சேஃப்டி, இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷனு. ஸோ அந்த கோர்ஸஸை நீங்கள் கவுண்டே பண்ண முடியாது, அவ்வளோ கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ இதில் எது படிக்கிறது? எது படித்தா நம்மளுக்கு நிறையா சம்பளம் கிடைக்கும், எது படித்தா உடனே வேலை கிடைக்கும், இதையெல்லாம் வச்சு தான் இந்த வீடியோவில் நம்ம உரையாற்ற போகிறோம். ஓகே, இப்போ வந்து என்னென்னா, கோர்ஸ் ஒரு ஃப்ரெஷராக எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணலாம், ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்டுக்குள்ளே ஆயிடுச்சு அப்படின்னா என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு 2 செக்மெண்ட்டாக நம்ம இதை பிரிச்சுப்போம். படிச்சுட்டு இருக்கிறவங்க ப்ளஸ் ஃப்ரெஷராக இருக்கிறவங்க 2 ஒரே கணக்கு தான். ஓகே, இப்போ வந்து படிச்சுட்டு இருக்கிறவங்க இல்லை இப்போ தான் படித்து முடிச்சுவாங்க. நீங்கள் கோர்ஸை எப்படி எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, என்ன கோர்ஸ் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது தான், தம்பி உனக்கு பிடிச்ச துறையை நீ தேர்ந்தெடு, அந்த துறையில் உன் திறமையை வளர்த்துக்கும், அதில் நீ முன்னேற முடியும் அப்படிங்கிறத நம்ம சும்மா சிம்பிளாக சொல்லுவோம். பட் சொல்லும்போது வாய்க்கு வந்து ஈஸியாக தான் இருக்குது, ஏன்னா நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, கேமரா வச்சுட்டு பேசினா பேசிகிட்டே இருக்கேன், சொல்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பட் ரியாலிட்டி டஃப்னு ஒன்று இருக்குது. அது எனக்கு தான் தெரிஞ்சால் நானே போய் கோர்ஸ் படிக்க மாட்டேன்னா, அதை தான் எனக்கு கண்டுபிடிக்கவே முடியல. நான் என்ன கோர்ஸ் படித்தா எனக்கு நல்லா இருக்கும், எனக்கு செட் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன் தெரில அப்படின்னா, என்ன வேலை நீங்கள் போய் பார்த்தா உங்களுக்கு செட் ஆகும்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் கண்ணை மூடிட்டு 80% ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இன்னைக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, டிசைன் இன்ஜினியர் வேலை, அதுதான் நிறைய பேர் கூவி சொல்லிட்டே இருக்கிறாங்க. பட் ஏன்னு புரியல, மற்றதெல்லாம் வேலையாக தெரியலையா அப்படிங்கிறதுக்கு தெரில காரணம். பட் நிறைய பேர் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி என்னது, எஸ் டிசைன் இன்ஜினியராக தான் போகணும் அப்படிங்கிறது. பட் போங்க, கோர்ஸ் என்ன கோர்ஸ் படிக்கிறது அதில்? ஏன்னா இப்போ டிசைன் இன்ஜினியராக உதாரணத்துக்கு இது வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் டிசைன் இன்ஜினியர் வச்சிருக்கேன். இப்போ டிசைனியராக போனால் ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே படிக்கணுமா? அதில் எந்த கோர்ஸ் படிக்கிறது? ANSYS, ஹைப்பர்மெஷ் இதெல்லாம் நம்ம படிக்கிட்டா, அடுத்து வந்து டெக்லா அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அது படிக்கிட்டா, இதெல்லாமே கேட்பாங்க. அப்புறம் ஸ்டாட் ப்ரோ இருக்குது, ANSYS, ஹைப்பர்மெஷ், அண்ட் தென் கேட்டியா, NX, SolidWorks, Creo, இந்த மாதிரி சாலிட் எட்ஜ் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. இது எதில் படிக்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் இது எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணணும்னு நான் சொல்லி தரேங்கயா, நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்களே சூஸ் பண்ணுங்கள், என்னையெல்லாம் கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு கேட்டால் எங்கள் இன்ஸ்டியூட்டில் இருக்கிற கோர்ஸ் தான் நான் பெருசாக சொல்லுவேன், கரெக்டு தானே? ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யார்ட்டையுமே கேட்காதீங்க. பட் நீங்களே ஓனாக எப்படி இதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத தான் நான் இங்கே சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ டிசைன் தான் நீங்கள் போக போகிறீங்க, சூஸ் பண்ணியாச்சு. என்ன பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா கூச்சமே பண்ணாமல் வேலை தேடுங்க. ஃபஸ்ட்டு சார் கோர்ஸ் படிக்காமல் எப்படி சார் வேலை தேடுறது? தம்பி நீங்கள் கோர்ஸ்லாம் ஒன்றும் படிக்க வேண்டாம், சும்மா ஒரு 2 கம்பெனிக்கு ஃபோன் பண்ணுங்கள், இல்லாட்டி இண்டீடில் போயிட்டு சும்மா ஃப்ரெஷர் ஜாப் ஓப்பனிங் இன் டிசைன் அப்படின்னு போடுங்க. இதான் ஃபஸ்ட்டு வேலை. உங்கள் வேலையை போய் போட்டீங்க அப்படின்னா அதில் கேட்டிருப்பாங்களே ஒரு 10 கம்பெனியில் என்ன கேட்டிருக்கிறாங்க, ஓ இதெல்லாம் தெரியணும். சால்டஸ் கேட்டிருக்காங்களா? ஓகே, இது கேட்டிருக்காங்க. ஓ சால்டஸ் கேட்டிருக்காங்களா? ஓ இந்த கம்பெனியில் Creo கேட்டிருக்காங்களா? இந்த கம்பெனியில் சால்டஸ் பண்ணலாம். அப்போ 10 கம்பெனி லிஸ்ட் எடுத்துக்கங்க. இந்த 10 கம்பெனியில் என்ன விஷயம் அதிகமாக கேட்டிருக்கிறாங்களோ அந்த கோர்ஸை போய் படிங்க. யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க, சரியா? நீங்கள் தேடுங்க, வேலை தேடுங்க. இல்லை 10 கம்பெனிக்கு ஃபோனே கூட பண்ணுங்கள். மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியல் நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனி லிஸ்ட் வரும். அந்த கம்பெனி லிஸ்ட்டுக்கு டேரெக்டாக உட்காந்து கால் பண்ணி, சார் இது மாதிரி நான் டிசைன் இன்ஜினியர் வேலைக்கு போகலான்னு இருக்காது, டிசைன் இன்ஜினியர் தெரியும் சார் எனக்கு, ஸோ உங்களுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் தெரிஞ்சா சார் உங்களுக்கு உங்கள் கம்பெனியில் வேலை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக சொல்லுவாங்க. SolidWorks தெரியணுமா, Creo தெரியணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. 10 கம்பெனியில் என்ன ரிசல்ட் உங்களுக்கு சொல்ல போகிறாங்களோ அப்படின்னா அதை வச்சு என்ன கோர்ஸ் படிக்கலாம்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. சரி, யார்ட்டி கேட்காதீங்க, எங்களோட கேட்காதீங்க, ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும். ஏன்னா அதில் எனக்கு படித்து முடிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு எங்கே தானே போகணும் அப்படிங்கிறப்போ, நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு வேலை இருக்குதா ஃபீல்டுக்குள்ளே, அந்த வேலைக்கு போகிறதுக்கு என்ன ஸ்கில் வேணுமோ அதை தான் கோர்ஸாக வச்சு நான் உங்களை படிக்க சொல்லியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, இல்லை சார் நான் ஒரு QC இன்ஜினியராக போக போகிறேன், அப்போ நான் என்ன கோர்ஸ் படிக்கிறது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது?
சேம் என்ன ஃபீல்டில் வேலைக்கு போகிறீங்க? ஆட்டோமொபைலா, மேனுஃபேக்சரிங், ஆயில் அண்ட் கேஸா, பவர் பிளான்டா, ஷிப் பில்டிங்கா அப்படிங்கிறது வந்து இல்லை தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் ரிலேட்டட் சர்வீஸ் ரிலேட்டட் கம்பெனிஸா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முடிவு பண்ணுங்க. அதில் QC இன்ஜினியராக போகிறீங்க. அப்போ அதுக்கான என்ன ஸ்கில் வேணும், அப்போ அதுக்கான வேலை எங்கே இருக்குது, வேலை உண்மையாகவே இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து இந்த ஃபீல்டை பற்றி தெரியாத ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா காரி துப்போம் அந்த ஃபீல்டை பற்றி. மாப்பிள்ள டிசைன்லாம் படிச்சிடாத மாப்பிள்ள, இல்லை QCலாம் படிச்சிடாத மாப்பிள்ள, QCலாம் வேஸ்ட்டு, எங்கேயுமே ஓப்பனிங்கே கிடைக்கலன்னுவா. இப்போ நீ என்னடா வேலை பார்க்குற அப்படின்னா, நான் அதனால தான் நான் கெத்த மிஷின் ஆப்ரேட்டர் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்வாங்க. ஏன்டா டேய், உனக்கு கிடைக்கல அப்படின்னா அது தெரியல, உனக்கு எப்படி கிடைக்கணும் எப்படி தரணும் உனக்கு தெரியல. அதவே அப்படியே எல்லாத்தையும் நம்ம பாஸ் பண்ணக்கூடாது, புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஆப்ஷன். ஸோ இதுலையும் இதை தான் வேலையை போய் தேடுங்க. ஃபஸ்ட்டு கோர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆயில் அண்ட் கேஸில் QC இன்ஜினியராக வேலை இருக்குதா அப்படிங்கிறத தேடுங்க. 10 கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க, தெரிஞ்சிடும். அது என்னென்ன ஸ்கில் கேட்குறான்னு அவங்கள்ட்டே கேளுங்க. அந்த ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்குதான்னு பாருங்க. அந்த ஸ்கில் இருந்துச்சுன்னா கோர்ஸ் எதையும் படிக்காதீங்க. அந்த ஸ்கில் தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் காசு கட்டி கோர்ஸ் படிக்க, அதுதான் உங்களுக்கான ஒரு கோர்ஸ். ஓகேவா? ஸோ என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் மட்டும்தான். வேற எந்த எடுக்கக்கூடாது ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்ப்பீங்க, யூடியூப்பில் போடுவீங்க. இப்போ நம்ம வீடியோஸே நீங்கள் பார்த்துட்டு சார் நீங்கள் வீடியோவில் சொன்னீங்க தான் சார் இந்த கோர்ஸ் படிக்க வந்து அப்படின்னு ரீச்சியும் சொல்லாதீங்க. If you are really interested in that field, if you want to work in that field, you like that field அப்படின்னா நீங்க வாங்க. அதுதான் உங்களுக்கான கோர்ஸ். அதாங்க அங்கதாங்க நீங்க விளையாட முடியும். உங்க கிரவுண்ட் உங்களுக்கு பிடிச்ச கிரவுண்டா இருந்தா தான் நீங்க வந்து விளக்க முடியும். சரியா? அதனால உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஃபீல்டை தேர்ந்தெடுங்க. இப்போ அது எப்படி எனக்கு கண்டுபிடிக்கணும்னு தெரியல சார், எனக்கு இது வரும்னே எனக்கு தெரியல சார், எனக்கு புரியல சார், என்னால் முடியல கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா அவளையே விடுங்க. கம் டு MEC சென்னை கோயம்புத்தூர் வாங்க. உங்களுக்கு அதை நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? இவ்வளோதாங்க எங்களால் பண்ண முடியும். ஸோ வந்து கோர்ஸை தேர்ந்தெடுக்கிறது, கண்டாத கோர்ஸை என்ன தெரியாது சார், இந்த கோர்ஸ் வச்சா ஃபாரின் போகலாமா அப்படின்னு வாங்க. ஸோ இந்த கருத்து மட்டும் போய் கேட்க போகாதீங்க யார்ட்டையுமே. சார் என்ன படிக்கிறதுன்னு நீங்கள் கேட்காது. உனக்கு என்ன வரும் அப்படிமோ அதை நீங்கள் படிங்க. புரியுதா? ஸோ மறுபடியும் திரும்ப சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த பிரச்சனை பண்ணுறீங்க. எங்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சார் என்ன கோர்ஸ் படிக்கிறேன்னு. அவங்க எல்லாத்துக்கும் இந்த பதில் தான் கேட்குறேன். தம்பி என்கிட்ட கேட்டால் எனக்கு பிடிச்ச கோர்ஸ் சொல்லுவேன், உனக்கு பிடிச்சதை நான் சொல்ல மாட்டேன். உனக்கு கரெக்டாக எது வரும்னு எனக்கே தெரியாது. அப்போ உனக்கு வரது எதுன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன். அந்த கோர்ஸ் நீ படி, நீ உருப்பற்றலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ டோன்ட் மேக் மிஸ்டேக் இன் தட் பிகாஸ் திஸ் இஸ் யுவர் கேரியர், திஸ் கேரியர் இஸ் யுவர் லைஃப். ஸோ அதை ரொம்ப தெளிவாகவும் கரெக்டாகவும் நேர்த்தியாகவும் முடிவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்கும். கோபி என்ற வாழ்க்கையில் விளக்கேற்றி வச்சிரு கோபி அப்படிங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் விளக்கேற்றி நீங்களே உங்கள் வாழ்க்கைக்கு விளக்கேற்றி வைக்க முடியும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுடைய நம்பிக்கை டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ தான். தேங்க்யூ.